இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம். இன்னைக்கு நான் பார்க்குற இந்த வெஜிடபிள் என்னன்னு பார்க்குறீங்களா? பலாக்காய். பலாப்பழம் இல்ல, பலாக்காய். அது வந்து மார்க்கெட்ல இங்க ஹைதராபாத்ல வந்து மேல தோல் எல்லாம் கட் பண்ணிட்டு குடுக்குறாங்க. அந்த ரொம்ப முத்தாம கொஞ்சம் மீடியமா இருக்கிற பலாக்காயில வந்து ரொம்ப நம்ம சிக்கன், மட்டன் எவ்வளோ டேஸ்ட் வருதோ அதே மாரி நார்த் சைட்ல பண்ணுவாங்க. அதுதான் நான் பண்ண போறேன். அது பண்றதுக்கு முன்னாடி வந்து அதோட ப்ரொசீஜர் எப்படி பண்றேன்னு சொல்றேன். நீங்களும் மார்க்கெட்ல கிடைச்சா ஒரு வாட்டி என்னைக்காவது நான்வெஜ் சாப்பிடாதபோது, வெஜ் வந்து நான்வெஜ்ல மட்டனோட டேஸ்ட் வரணும்னா இந்த காய் வாங்கி பண்ணலாம். பிரியாணியும் பண்ணலாம், இதுல பக்கோடாவும் பண்ணலாம். நான் இன்னைக்கு பண்ண போறது வந்து குழம்பு மாதிரி தான் பண்ண போறேன். செம்ம சூப்பரான டேஸ்டியா இருக்கும். அது வந்து மார்க்கெட்லயே கட் பண்ணிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க ஹைதராபாத்ல. நான் அதை எடுத்துன்னு வந்துட்டு அந்த கொடுத்துருக்க அந்த பீஸே தான் அது அப்படியே உள்ள நல்லா வெந்துட்ட மாதிரி பண்ணோம்னா தான் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சு पादी वेग वचिड़वा अपदा रोम्ब नल्ला टेस्टिया இருக்கும். आज पणसर गोटे ग्रेवी करिबा पई जाउछे हैदराबाद रे बढ़िया मिलुची पणस एबा तांक कट करिकी तापर हल्दी मिक्स करिकी सेल्स करचंती बढ़िया टेस्ट भी अछि आ बोलो पणस तांक कट करिबे केते पीस होची ना से पीस रे मु आज मूर स्टाइल रे तरकारी करिबा पई जाउछे आपण मन भी ट्राई करिकी देखोस हल्दी लूण पक्की हाफ बॉयल करिकी रखी देबो तापर सेइटे तरकारी करिबा पई जाउची बेसी मसाला किछि पकिबा पई दरकार नै நார்மல் ஹேஜிவோ தள்ளி பியாஜோ இக்கே பேசி போடுவோம் வெங்காயம் மட்டும் தான் கொஞ்சம் நிறைய போடுவோம் ரொம்ப மசாலா எல்லாம் எதுவுமே போட வேணாம் எனக்காவது ஒரு நாள் சரி நம்ம வீட்டு கெஸ்ட் வராங்கன்னா நான்வெஜ் பண்ண முடியலையா சரி பன்னீர் மஷ்ரூமை விட இந்த ஆப்ஷனும் செம்ம சூப்பரா இருக்கும் இது வந்து நீங்க வெஜிடபிள் பிரியாணில நார்மல் புலாவ் இல்லைன்னா ஜீரா ரைஸ் பண்ணிட்டு இந்த பலாக்காய் வச்சு நம்ம குழம்பு செஞ்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் அது பாதி வெந்துட்டு ஒன்னவே நம்மளுக்கு நல்லா தெரியும் அதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை லைட்டா கொஞ்சம் ஷாலோ ஃப்ரை பண்ணோம்னா அதோட டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா இருக்கும் பலாக்காய் அதனால நான் மஸ்டர்ட் ஆயில் தான் நார்மலா இந்த பலாக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு வந்து மஸ்டர்ட் கடுகு எண்ணெய் போட்டு செஞ்சோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் அதனால மஸ்டர்ட் ஆயில் தான் ஊத்திருக்கேன் நான் ପଣସ ହାଫ୍ ସିଝିଗଲା ତାପରେ ମୁଁ ସୋରିଷ ତେଲରେ ପଣସ ତରକାରୀ କରିବା ଟାଇମରେ ବଢିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ ଆଉ ନର୍ଥ ସାଇଡରେ ମ୍ୟାକ୍ସିମମ୍ ଏ ପଣସର ତରକାରୀ କିଛି କରିବ ନାହିଁ କଞ୍ଚା ପଣସରେ ସେଇଥିପାଇଁ ମୁଁ ବେଶୀ ଡିଟେଲ ତାମିଲରେ କହୁଛି ଟିକେ ஷாலோ ஃப்ரை କରିକି ତାପରେ ତରକାରୀ କରିବା ପାଇଁ ଯାଉଛି டேஸ்ட் भी बढ़िया ରହିବ அது வெந்தது ஃபுல்லா நான் ஃபில்டர் பண்ணிட்டேன் தண்ணி எல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு வேற எதுவுமே மசாலா போடுவேனா கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு அந்த நம்ம பலாக்காய் வேக வச்சிருக்கிறத வந்து எண்ணெயில லைட்டா ஃப்ரை பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்டியா சாப்பிட்றதுக்கு கெஸ்ட் வரும்போது வந்து என்னைக்காவது ஒரு நாள் நான்வெஜ் சாப்பிடாத நாள் நீங்க அதே நான்வெஜ் மட்டனோட அந்த டேஸ்ட் இருக்கிறது மட்டன் மாதிரியே தான் இருக்கும் அதை சாப்பிட்றதுக்கும் அந்த அளவுக்கு டேஸ்டியோட செய்து பலாக்காய் தான் மார்க்கெட்ல கிடைக்கும் போது அங்கேயே கூட நீங்க கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டு உடனே இது செய்யலாம் ரொம்ப சூப்பரான டேஸ்டியா இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் இருக்கும் லைட்டா நான் ஆல்ரெடி உப்பு மஞ்சத்தூள் நம்ம வேக வைக்கும் போது போட்டிருக்கோம் அதனால இப்போ உப்பு போட்டு ஃப்ரை பண்ண வேணாம் ரொம்ப மசாலா எதுவுமே இல்லை கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் இஞ்சி ஒரு 3 பச்சை மிளகாய் மட்டும் லேசா இடிச்சு வச்சுக்கணும் நம்மளுக்கு எத்தனை பேருக்கு கிரேவி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வந்து வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியா வச்சுக்கினா கரெக்டா இருக்கும் କିଛି ପକେଇକି ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ ଖାଲି ସୋରିଷ ତେଲରେ ଟିକେ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର ଆରେ ଆମ ବଏଲ କରିବା ଟାଇମରେ ଲୁଣ ହଳଦୀ ପକେଇକି ଅଛି ସେଇଟା ପାଇଁ ଏବେ ଆଉ କିଛି ପକେଇବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ ଏମିତି ଫ୍ରାଏ କରିବା ଟାଇମରେ ନା ଟିକେ କ୍ରିସ୍ପି ଟାଇପ ରହିବ போனஸ காய்ப டைம்ல भी बढ़िया ରହିବ இந்த மாதிரி லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு பண்ணும்போது இந்த ஜாக் ஃப்ரூட்டோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பழுத்துட்டு இருக்கக்கூடாது காயா இருக்கும் மார்க்கெட்ல சின்ன சைஸ்ல வந்து விற்பாங்க அதை நம்ம வாங்கி வந்துட்டு கத்தில ஃபுல்லா ரெண்டு பக்கம் தேங்காய் எண்ணெய்ன்ற ஆயில் ஏதாவது ஒரு ஆயில் அப்ளை பண்ணிட்டு கட் பண்ணிட்டு போனாவே அந்த மேல இருக்கிற கிரீன் கலர் தோல் போயிட்டு இருக்கணும் ஆனா உள்ள வந்துட்டு கொட்டை நல்லா முத்திட்ட மாதிரி இருந்ததுன்னா அதோட டேஸ்ட் கரெக்டா இருக்காது சின்ன பலாக்காயில செஞ்சா மட்டும்தான் இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நார்த் சைட்ல வந்து பீகார் ஒரிசால வந்துட்டு இந்த பலாக்கா மார்க்கெட்ல எங்க கிடைச்சாலும் வாங்கி வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணுவாங்க இதுல பெருசு பெருசா கட் பண்ணிட்டு ஒரிசால வந்து அரிசி பூண்டு அப்புறம் காஞ்ச மிளகா பேஸ்ட் பண்ணிட்டு ஒரு பிட்டு மாதிரி பண்ணுவாங்க அதுவும் நல்லா இருக்கும் ஆல்ரெடி முன்னாடி நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் லைட்டா இந்த கலர் ஃப்ரை ஆயிடுச்சு அவ்வளவுதான் நம்ம குழம்பு பண்ணிடலாம் குழம்பு பண்றதுக்கு வந்து பூண்டு இஞ்சி பச்சை மிளகா மட்டும் நல்லா இடிச்சு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து
நம்மளுக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ திக்கா வேணும்னா அதுக்கு ஏத்த மாரி வெங்காயம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா ரொம்ப பொடி பொடியா கட் பண்ணிட்டு வெங்காயம் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த கிரேவி செம்ம சூப்பரான டேஸ்டி ஆயிடும். வெறுமனே ஜீரா ரைஸும் நார்மல் சாப்பாட்டுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். நான் காலையில என் பையனுக்கு லஞ்ச் பேக் பண்றதுக்காக தான் இது பண்ணேன். இது கூட தான் நான் எஸ்டர்டே அப்டேட் பண்ணி இந்த மஷ்ரூம் வந்து பெப்பர் மஷ்ரூம் இந்த காம்பினேஷனுக்காக தான் பண்ணேன். 2மே ஒரே டைம்ல சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதனால நல்லா வேக வச்சாச்சு. இது வேக வச்சுட்டு ரொம்ப நேரம் இப்போ மறுபடியும் போட்டு குழம்புல வேக வைக்க வேணாம். வெறுமனே கிரேவி பண்றதுக்கே ஸ்டார்ட் பண்ணிடலாம். சேம் ஃப்ரைங் பேன்லயே இன்னும் கொஞ்சம் மஸ்டர்ட் ஆயில் ஊத்திட்டு அந்த ಮೂರು ಸ್ಟೈಲ್ರೆ ಪೊಣಸು ತರಕಾರಿ ಕೊರ್ಚಿ ಅಪ್ಪನ ಮನಬಿ ಟ್ರೈ ಕೊರಿக்கிதக்கு வந்து ಬಡಿಯಾರೋ இப்போ இது என்னோட ஸ்டைல்ல நான் பண்றது பலாக்கா குழம்பு. நீங்க செஞ்சு பாருங்க, ரொம்ப சூப்பரா டேஸ்டியா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இன்கேஸ் எப்போவாவது ஒரு வாட்டி ட்ரை பண்ணீங்களா நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். என்னோட ரெசிபியும் ஒருத்தவங்க ட்ரை பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. அதுக்காக எல்லாருக்கும் இந்த டைம்ல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மறுபடியும் மஸ்டர்ட் ஆயில் தான் நான் போட்டிருக்கேன். மஸ்டர்ட் ஆயில் போட்டா மட்டும் இந்த பல்லாக்காய் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம தமிழ்நாட்டுல பண்றீங்கன்னா கடலை எண்ணெய், செக்குல ஆட்டின எண்ணெய் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணோம்னாவோ அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். மஸ்டர்ட் ஆயில் எப்பவுமே கொஞ்சம் நல்லா காஞ்சிட்டோனே தான் மற்ற மசாலா எல்லாம் போடணும். ஏன்னா அந்த மஸ்டர்ட் ஆயில்ற ஒரு ஸ்மெல் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது அப்படின்னுவீங்க. நானும் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடும்போது எனக்கும் பிடிக்கல. ஆனா ரொம்ப நல்லது. கடுகு எண்ணெய் ஒரே மாரி ஆயில் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இப்ப எல்லாருமே சொல்றாங்க. ஒரு தடவ நம்ம கடலை எண்ணெய் யூஸ் பண்ணோம்னா, இன்னொரு தடவ ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணணும் அது மாரி. ஆனா இந்த மஸ்டர்ட் ஆயிலும் யூஸ் பண்ணி பாருங்க. நான்வெஜ் செய்யும்போது பர்ட்டிகுலரா யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் டேஸ்டி. பிரியாணி இலை, சோம்பு, ஒரு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் நானு. காஞ்ச மிளகா வந்து ரொம்ப காரமா இருக்கிற காஞ்ச மிளகா அது. அது 1 போட்டோம்னாவே அதோட ஈக்குவல் வந்து காரம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ଆଉ ତେଲ ଗରମ ହେଇଗଲା ଟାଇମ୍‌ରେ ପାନମୁରି ଟିକେ, ତେଜପତା ଟିକେ, ଶୁଖିଲା ଲଙ୍କା ପକେଇ ଦଉଛି ମୁଁ। ଏ ଶୁଖିଲା ଲଙ୍କା ନା ବେଶୀ ରାଗ ରହିବ ଶୁଖିଲା ଲଙ୍କା ଏଇଟା। ସେଇଥିପାଇଁ ଗୋଟେ ପକେଇବା ଟାଇମ୍‌ରେ ସେଇଟା ଆମେ ଚେକ୍ କରିକି ମୁଁ ନର୍ମାଲ ମିର୍ଚି ପାଉଡର ବେଶୀ କମ୍ ପକେଇବ। பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் இடிச்சாச்சு. அது இடிச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு எண்ணெயில போட்டுட்டு அத நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். அந்த பூண்டு, இஞ்சி வந்து நம்ம அரைச்சு போடுறத விட இப்படி போட்டோம்னா, இதோட டேஸ்ட்டும் கொஞ்சம் வேற மாரி இருக்கும் ஃப்ரெஷ்ஷா. நல்லா அந்த பூண்டு, இஞ்சி கொஞ்சம் பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்குனாவே போதும். ଅଦା, ରସୁଣ, କଞ୍ଚା ଲଙ୍କା ନା ବେଶୀ ଚିଚିକି ପକେଇ ଦଉଛି ସେଇଟା। ଟିକେ କଞ୍ଚା ସ୍ମେଲ୍ ଛାଡିବ ନା ସେ ଟାଇମ୍ ତକ୍ ସେଇଟା ஃப்ரை பூண்டும் இஞ்சியும் வந்து லைட்டா ஃப்ரை பண்ணோம்னா போதும். ஏன்னா அது வெங்காயத்தை கூட மறுபடியும் நம்ம சேர்த்துட்டோம்னா மறுபடியும் ஃப்ரை ஆயிடும். வெங்காயம் வந்து நல்லா ஒரு 3 வெங்காயம் வந்து நான் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இது கூட போட்டுட்டு நம்ம லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு வெங்காயம் மட்டும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுன்னா குழம்பு வந்து ரொம்ப திக்காயிடும். அதனால வெங்காயம் அரைச்சி எல்லாம் போட வேணாம். இந்த மாதிரியே போட்டோம்னாவே நல்லா இருக்கும். நான் இப்போ வெங்காயத்தை வந்து சாப்பர்ல கட் பண்ணியிருக்குது இது கூட மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுறேன்। ପିଆଜ ପକେଇକି ଜିଞ୍ଜର ଗାର୍ଲିକ ନା ଟିକେ ଫ୍ରାଇ କରିବା ପାଇଁ ଦରକାର, ବେଶୀ ଫ୍ରାଇ କରିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ପିଆଜ ସାଙ୍ଗରେ ମିଶିକି ଫ୍ରାଇ ହେଇଯିବ ସେଇଥିପାଇଁ। ପିଆଜ ଭଲ ଫ୍ରାଇ ହୋଇଗଲା ଟାଇମ୍ରେ ଟମାଟର ନା ଗୋଟେ ଟମାଟର ଭଲ ଛୋଟ ଛୋଟ କଟ୍ କରିକି ରଖୁଛି ମୁଁ। ତେଲ ନା ବେଶୀ ମୁଁ கம்மில் பக்கி தூச்சு ସେଇட்டப்ப அவுட்டிக்கு தெல்ல பக்கி தூச்சு ஏ டைம்ல எண்ணெய் வந்து நான் ரொம்ப கம்மியாக தான் போட்டுது வெங்காயம் வதக்கிதான், அதனால மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கேன்। ஆனா இந்த டைம்ல சேர்க்கும் போது வந்து மஸ்டர்ட் ஆயில் போடல, ஏன்னா மஸ்டர்ட் ஆயில் ஹீட் பண்ணாம அப்படியே போட்டோம்னா அதோட பச்சை ஸ்மெல் இருக்கும்। அதனால வந்து நான் ரீஃபண்ட் ஆயில் தான் கொஞ்சம் இப்போ சேர்த்துருக்கேன்। வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம்। வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனால் மட்டும்தான் இந்த குழம்பு ரொம்ப திக்கா இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும்। இன்கேஸ் நீங்க சீக்கிரமா பண்றீங்க, நல்ல கிரேவி வரணும்னு நினைச்சீங்கன்னா வெங்காயத்தை பேஸ்ட் பண்ணிட்டு கூட போடலாம்। ஆனா எனக்கு வந்து வெங்காயம் பேஸ்ட் பண்ணிட்டு போட்டுட்டு குழம்பு செஞ்சா பிடிக்காது। அந்த வெங்காயம் எவ்வளவு வதங்குதோ அவ்வளவும் குழம்பு நல்லா இருக்கும்। அதுக்காக நான் எப்பவுமே வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு அதை டைம் ஃப்ரை பண்ற கிச்சன்ல வந்துட்டு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்தோம்னாவே சாப்பாடு வந்து ரொம்ப நல்லா டேஸ்டியா பண்ணலாம்। அதனால பெரிய ஏலக்காய் இருக்குல்ல, அதை நான் போட்டிருக்கேன், அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்। ஒரு பூண்டு வந்து அப்படியே உரிக்காம போட்டிங்களன்னா நீங்க சாப்பிடும் போது வந்து அந்த பூண்டு சாப்பிட்டீங்கன்னா உரிச்சு ரொம்ப நல்லா இருக்கும்। பூண்டு வந்து ரொம்ப நல்லது। இது வந்து பீகார்ல வந்து இந்த மாதிரி சிக்கன் மட்டன்ல எல்லாம் வந்து பூண்டு முழுசாவே போட்டு பண்ணுவாங்க। நான் வந்து இந்த பலாக்காய்க்கும் மட்டன் மாதிரி பண்ற மாதிரி தான், மட்டன் ஸ்டைல்ல தான் பண்ணியிருக்கேன்। அதனால ஒரு
முழு பூண்டு வந்து நாட்டு பூண்டு யூஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும். நல்லா கரெக்டா அந்த தோலோட இருந்தாவே நல்லா இருக்கும். அதுவும் எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணோம்னா இதோட பூண்டோட ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ବଡ଼ ଏଲାଇଚି ନା ସେଇଠୁ ଗୋଟେ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ରସୁଣ ନା ଦେଶୀ ରସୁଣ ପକେଇବା ଟାଇମ୍ରେ ଫୁଲ୍ ରସୁଣ ପକେଇବା ଟାଇମ୍ରେ ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। ଆମ ଖାଇବା ଟାଇମ୍ରେ ସେ ରସୁଣ ବି ଆମେ ଖାଇପାରିବ। ସେଇଟା ପାଇଁ ଭଲ ஃப்ரை ಹೋಗಿಲ್ಲ ஏ டைம்ல டொமேட்டோ கொட்டை டொமேட்டோ போல சாப் கறிக்கு பக்கிடுச்சு தக்காளி வந்து கொஞ்சம் புளிப்பா இருந்ததுன்னா இந்த குழம்பு வந்து பலாக்காயோட குழம்பு வந்து நல்லா இருக்காது டேஸ்ட். தக்காளி கொஞ்சம் கம்மியா இருந்தா மட்டும்தான் அந்த புளிப்பு கம்மியா இருந்தா மட்டும்தான் இதோட டேஸ்ட் வந்து நம்ம மட்டன் குழம்பு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால தக்காளி வந்து ரொம்ப புளிப்பான தக்காளியா இருந்ததுன்னா ஒண்ணு நாட்டு தக்காளி மட்டும் ரொம்ப சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டோம்னாவே கரெக்டா இருக்கும். வெங்காயம் எல்லாம் நல்லா வெங்காயம் வதங்கிட்டு ஒன்னிவே தக்காளி போட்டாவே நல்லா இருக்கும். ଟିକେ ବି ଖଟା ରହିବ ଟାଇମ୍ରେ ତରକାରୀ ଟିକେ ବି ଭଲ ନାହିଁ ରହିବ ସେଇଟା ପାଇଁ ଟିକେ ଆଦା ରସୁଣ பேஸ்ட் ବି ମୁଁ ପକେଇ ଦଉଛି. கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் நான். ஏன்னா கிரேவி வந்து ரொம்ப திக்காவும் வேணும், கொஞ்சம் ஜாஸ்தியா வைக்க போறேன் 2 டைமுக்கும் நான். அதனால கிரேவி திக்கா வேணும் போது வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டோம்னா தான் கிரேவி வந்து திக் பண்ண முடியும். வேற எதுவும் அரைச்சி ஊற்றி பண்ண போறது இல்லை. அதுக்காக இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கிட்ட உடனே தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறத போட்டுட்டு தக்காளி இஞ்சி பூண்டு வெங்காயம் வந்துட்டு நல்லா குழஞ்சிட்டு ஒன்னிவே ஆல்ரெடி நம்ம பலாக்காயை வந்து ஃப்ரை பண்ணி வேக வச்சு ஃப்ரை பண்ணி தான் வச்சிருக்கோம். அதுக்காக ரொம்ப நேரம் அது ஆகாது. ஆனா இந்த கிரேவி எல்லாம் கரெக்டா அந்த பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு வேக வைக்கிற வரைக்கும் ஃபர்ஸ்ட் வேக வச்சுட்டோம்னா அதை சேர்த்த உடனே ஒரு 5 மினிட்ஸ்லயே வந்து குழம்பு வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். टमाटर प्याज अदा रसुण पेस्ट है ना बोलो सिझिबा टाइम तक सिम्रे रखिकी टिके कवर करके बोलो सिझिबा ପାଇଁ ଦରକାର। ତାପରେ ପଣସ ପକେଇକି ଆମ ବୋଲ ସିଝିବା ପାଇଁ ରଖିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ଅଲରେଡି ପଣସ ଆମ ବଏଲ କରିକି ତାପରେ ଫ୍ରାଇ କରିକି ରଖୁଛେ ସେଇଟା ପାଇଁ ସେ ପକେଇକି ବେଶୀ ଟାଇମରେ ସିଝିବା ପାଇଁ ଛାଡ଼ିବା ପାଇଁ टाइम दरकार नहीं। फर्स्ट मसाला सब बोलो फ्राई होगला टाइम रे टमाटर सब बोलो सिझिगला टाइम रे आम ग्रेवी करेक्ट रहबो। आ गरम पानी पकीबा टाइम रे ठीक रहबो। टमाटर ना छोट छोट कट करके रखुछु मो सेटा पे सिम रे रखिकी बोलो फ्राई होइजला टिके हल्दी पकी दोची काश्मीरी चिली पाउडर ऑलरेडी रेड चिली ना बेसी राग रेड चिली पकी दोची सेटा पे से कम पकीबा पे दरकार। धनिया पाउडर टिके जीरा पाउडर आम मटन करबा टाइम रे कोन कोन मसाला यूज करछि ना सेम मसाला यूज करबा टाइम रे बढ़िया टेस्ट आसीबो। கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் நான். மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். ஏன்னா நான் போட்ட ரெட் சில்லி வந்துட்டு ரொம்ப காரமா இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அந்த ரெட் சில்லி போட்டிருக்கிறதால தனியா வந்து கொஞ்சம் போட்டிருக்கேன். நீங்க மட்டன் குழம்பு வைக்கும் போது என்னென்ன மசாலா போடுவீங்களோ அந்த மசாலா போட்டாவும் ரொம்ப நல்லா இருக்கும். நான் போடுற மசாலா என்னன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் வந்து தனியா பவுடர் போட்டிருக்கேன். கரம் மசாலா கொஞ்சம் கொஞ்சமா ஜீரக பவுடர் இது எல்லா நான்வெஜ் செய்யறதுலயும் நான் மிக்ஸ் பண்ணுவேன். ஆனா வீட்டில் செஞ்ச கரம் மசாலா இதுக்காக செஞ்சு போட்டிருக்கேன். ரொம்ப சூப்பரான டேஸ்டியும் வரும். ஏன்னா வீட்டில் செஞ்ச கரம் மசாலாவோட டேஸ்ட் வந்து தனியா கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டு அரைப்பேன் நான். அதனால தனியாவோட ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கும்। ये गरम मसाला मु लास्ट पकी दूचे ना सेटा गरम मु निजे करके रखुची गरम मसाला से भितर ना बोटा धनिया टिके बेसी पकी फ्राई करके ग्राइंड करबना से टेस्ट आउ बढ़िया आसीबो। सेटा पे सब मसाला पकी टिके बोलो फ्राई करबा ପାଇଁ ଦରକାର। ଆଉ ଧନିଆ ପାଉଡର 2 ஸ்பூன் பக்கி दूची लास्ट 2 ஸ்பூன் धनिया पाउडर போட்டுட்டு எல்லா மசாலாவும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம்। இந்த மசாலால இருந்து ஃபுல்லா எண்ணெய் வரும்போது நம்ம கரெக்டா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பலாக்காவை போட்டோம்னா கரெக்டா இருக்கும்। ஏன்னா மசாலா ஃபர்ஸ்ட் தக்காளி வெங்காயம் அந்த பச்சை மசாலா ஃபுல்லா போற அளவுக்கு மெதுவா சிம்ல வச்சுட்டே எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம்னாவே நல்லா ஃபுல்லா எண்ணெய் வர மாதிரி ஆயிடும்। இது பலாக்காய் வந்து மார்க்கெட்ல சீசன் வரும்போது பண்ணுவோம் நம்ம। மட்டனும் இதே மாதிரி பண்ணலாம்। இது கூட இந்த பலாக்காய் கூட உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டு பண்ணுவாங்க, இன்னும் நல்லா இருக்கும்। எங்க வீட்ல வந்து பொட்டேட்டோ சாப்பிட்றது வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு। நான் வந்து சுத்தமா சாப்பிடவே மாட்டேன், என் பசங்க மட்டும்தான்। அவங்களும் இந்த குழம்புல எல்லாம் போட்டா சாப்பிட மாட்டாங்க। அதனால உருளைக்கிழங்கு வந்து இது கூட போடுறதே வந்து ரொம்ப கம்மி। சரி போட்டு எதுக்கு வேஸ்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக நான் உருளைக்கிழங்கு போடல। இன்கேஸ் உருளைக்கிழங்கு போட்டா ரொம்ப பிடிக்கும் மட்டன்ல அப்படின்றவங்க இந்த ஸ்டேஜ்ல வந்து உருளைக்கிழங்கையும் போட்டுக்கலாம்। உருளைக்கிழங்கு கொஞ்ச நேரம் எண்ணெயில போட்டுட்டு வேக வச்சுட்டு அதையும் இந்த பலாக்காய் மாதிரியே ஃப்ரை பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பரான டேஸ்டியா இருக்கும்।
மசாலா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த டைம்ல வந்துட்டு நம்ம பலாக்காய் வேக வச்சிருக்கிறத போட்டுடலாம். ஏன்னா மசாலால தண்ணி எல்லாம் இதுவாயிடுச்சு. பலாக்காய் வேக வச்சது இந்த டைம்ல போட்டுட்டு அந்த மசாலா கூட ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டோம்னாவே போதும். मसाला सब बोलो फ्राई हो गया ए टाइम रे ना हम पोनस फ्राई करिक रखुचे ना सेटे ए टाइम रे मिक्स करिबी टिके पानी पकी सेटे रखिबा टाइम रे भी एटा बेसी बढ़िया रहइबो आ बेसी पानी पकिबा टाइम रे तरकारी टाइप रहइबो இப்ப கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு அந்த மசாலா எல்லாம் வெந்த உடனே வச்சுட்டு ரொட்டி கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பரா இருக்கும். இது ட்ரையா இருக்கும். ஆனா நான் இப்ப பண்றது வந்து குழம்பு மாதிரி பண்ண போறேன் அப்படின்றதால இது நல்லா வெந்துட்டோடனே எவ்வளவு நம்மளுக்கு திக் வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி தண்ணி ஊத்திட்டோம்னா கிரேவி வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். வேற எதுவுமே மசாலா அரைச்சி எல்லாம் ஊத்தவே வேணாம். ரொம்ப நல்லா டேஸ்டியானது பலாக்காய் இது. நம்ம மட்டன் எப்படி கறி பீஸ் இருக்கு அந்த டேஸ்டே இருக்கும். எங்க வீட்டுல வந்துட்டு புண்ணு இருக்கான், எங்க நாத்தனார் பையன். அவன் வந்து என்ன சொல்லுவான், இதை வந்து கிரீன் மட்டன் அப்படின்னு தான் சொல்லுவான். பச்சை கலர்ல இருந்த ஆட்டுக்கறி அப்படின்னு சொல்லுவான். அந்த அளவுக்கு இது டேஸ்ட் இருக்கும். அதனால ଆଉ ପାଣି ପକେଇକି ଆମେ କେତେ ଗ୍ରେଭି ଦରକାର ଏମିତି ଆମ ଘରେ ନା ମୋ ନାନନ୍ଦର ପୁଅ ଅଛି ବୁନୁ ସେ କଣ କରିବ ପଣସର ଗଛ ଦେଖିବା ଟାଇମରେ ବି ଗ୍ରୀନ ମଟନ କହିବ କଣ ପାଇଁ ନା ସେ ଛୋଟ ପିଲା ରହିବା ଟାଇମରେ ମଟନ କହିକି ଆମ ମିଛରେ ଏ ମଟନରେ ହାଡି ରହିବ ନାହିଁ ତୁମ କାଉ କହିକି ଆମେ ଦେବ ସେଇଟା ବି ଏ ତରକାରୀ ସେବେ ବି କରିବ ନା ଆଜି କଣ ତରକାରୀ ପଚାରିବା ଟାଇମରେ ଗ୍ରୀନ ମଟନ ତରକାରୀ କରିବ ଗ୍ରୀନ କଲରର ପଣସ ଅଛି ନା ସେଇଟା ବି ଗ୍ରୀନ ମଟନ ତରକାରୀ କହିବ से बेसी इंटरेस्ट खाइब ए मटन हड्डी भी नहीं बढ़िया टेस्ट वच्ची सेमती कोई खाइब அவன் வந்துட்டு இந்த மட்டன்ல வந்துட்டு எலும்பு இல்லை ஒண்ணும் இல்லை ஆனா நல்ல டேஸ்டியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டா சாப்பிடுவான். அவனை சின்ன வயசா இருக்கும்போது பொய் சொல்லிட்டு பச்சை இன்னைக்கு என்ன குழம்பு அப்படின்னு கேட்டா மட்டன் குழம்பு ஆனா எலும்பே இல்லாத மட்டன் குழம்பு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த பலாக்காயோட டேஸ்ட் வந்து நீங்க மட்டன் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும், அவ்வளவு சாஃப்ட்னஸா இருக்கும். அதனால அவனுக்கு அப்படி சொல்லி ஏமாத்துவோம் நாங்க. குழம்பு பார்க்கும்போது எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. எந்த மசாலாவும் போடாம கொஞ்ச நேரம் சிம்ல கவர் பண்ணி வச்சுட்டோம்னாவே நல்லா கொதிச்சிடும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி ரொம்ப கொஞ்சம் நிறைய கட் பண்ணிட்டு சின்ன சின்னதா போட்டோம்னா அதோட கிரேவியோட டேஸ்ட் செம்ம சூப்பரா இருக்கும். ரெடி ஆயிடுச்சு பலாக்காவோட மட்டன் குழம்பு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்க்கவே எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க, மட்டன் பீஸ் மாதிரி. அதோட டேஸ்டும் அதே மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு பீஸும் பார்க்கும்போது அந்த மட்டன் இருக்கிற மாதிரியே இருக்கும். அப்ப మనకు పొలంలోకి పోతే లైక్ కొరంతు. థ్యాంక్ యూ.